உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். எனக்கு எப்போவுமே சில பாடல்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வழியில் அந்த வரிசையிலே உங்களுக்கு நான் வணக்கம் தெரிவித்து, இந்த வாட்டர் ஃப்ரண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், தமிழில் பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே. இது ஜோசப் ஸ்கிரீவான் என்பவர் 1819 ஆண்டு அயர்லாந்து சிபாட்ரிக் என்னும் இடத்தில் பிறந்தார். இளமை கல்வியை ஊரிலேயே முடித்த பின் டப்ளின் நகரில் திருத்துவ கல்லூரியில் பயின்று தேறினார். செல்வம் மிகுந்த குடும்பத்தினர் ஆனதால் தன் சொந்த ஊரிலேயே வசதியாக வாழ்க்கை நடத்தி இருக்கலாம். ஆனால் 845 அவர் 25 வயதாக இருக்கையில் கடல் கடந்து கனடா நாட்டில் குடியேறி முதலில் ரைஸ்லேக் நகரிலும் பின்னர் ஹாமில்டன் நகரிலும் ஆசிரியராக பணியாற்றினார். அவர் மனதார விரும்பி மனம் புரிய நிச்சயித்திருந்த பெண் மணநாளுக்கு முந்தின நாள் திடீரென்று ஒரு விபத்தில் அகப்பட்டு நீரில் விழுந்து இறந்து விட்டதால் அவர் ஆறா துயரத்தில் அயல் நாட்டில் குடியேறினார் என்று கூறப்படுகிறது. இவ்வாறாக துயரமே அவரை கிறிஸ்துவிடம் திருப்பியது. பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி நடக்குது என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த ஆறாத துயரத்திற்குள்ளே விழுந்து போன அவரை கர்த்தர் எப்படி தூக்கி இருக்கிறார் என்று பாருங்கள். இத்துயரத்திலிருந்து தன் மனதை திருப்புவதற்காக அவர் கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். அவர் கவிதைகள் எழுதுவது அவரது நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாது. ஒரு முறை தன் தாயாருக்கு ஏற்பட்ட ஒரு ஆழ்ந்த துயரத்தில் ஆறுதல் அளிப்பதற்காக அவர் பாவ சஞ்சலத்தை நீக்க என்னும் பாடலை எழுதி தானும் தன் தாயாரும் மட்டும் தனியாக பாடி வந்தனர். இதை வெளியிடவோ மற்றவர்களுக்கு காட்டவோ அவர் விரும்பவில்லை. தமது வாழ்க்கையின் சொந்த அனுபவத்திலிருந்து அவர் இந்த பாடலை எழுதியுள்ளார். அநேக ஆண்டுகளுக்கு பின் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இப்பாடலின் கைப்பிரதி அவரது படுக்கையில் இருந்தது எடுக்கப்பட்டது. கவித்திறமையே இல்லாத அவர் இப்பாடலை எப்படி எழுத முடிந்தது என்று அவரை வினவிய போது, என் ஆண்டவரும் நானும் சேர்ந்து இதை எழுதினோம் என பதிலளித்தார். அவரது கடைசி கால சுகவீனம், வறுமை, மனவியாகுலம் முதலியவற்றால் நிரம்பி இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருவர், நான் ரொம்ப பிரியப்படுவேன், நாங்கள் 2 பேரும் செமினரியிலே வேத கலாசாலையிலே இரட்டையர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். அவர் திருச்சியிலே அந்த திருமண்டலத்தில் திருச்சி தஞ்சாவூர் பேராயத்திலே அவர் போதகராக இருந்தார். அவர் கிரீக், ஹீப்ரு எல்லாம் அருமையாக படித்த ஒரு ஸ்காலர். அவரை நான் ஜோசிஃபஸ் என்று அழைக்காமல் ஜோசி என்று மட்டும் செல்லமாய் அழைப்பேன். அவரும் நான் பிரிந்த பிறகு அவருக்கு எப்பொழுது கல்யாணம் ஆனது, எப்படி ஆனார் என்று தெரியவில்லை. நான் அங்கிருந்து பிரிந்து வெளிநாட்டுக்கு சென்று அநேக ஆண்டுகள் கழித்து நான் 90 இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தேன். 67ஆம் வருஷம் அவர் போனார். நாங்கள் 90 சந்தித்தோம். வந்த உடனே நான் கேட்டேன், இந்த மாதிரி என்னுடைய நண்பன் ஒருவர் இருந்தார், அவர் திருச்சிக்காரர் எங்கே இருக்கிறார் என்று. அவரை கொண்டு எஸ்டேட்டில் போட்டு ஹேப்ரு கிரீக் எல்லாம் மறந்துருப்பார். அவர் ஒரு பெரியவர் இல்லை, ஆனால் பக்தியை மறக்கவில்லை. அவர் நல்ல பக்திமான், தெய்வ மனுஷன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அவர் படித்ததெல்லாம் ஒன்றுக்கும் இல்லாமல் குப்பையில் போட வச்சுட்டாங்க. ஆனால் அவர் பற்றி கொண்ட அந்த பக்தியை யாரும் அவரிருந்து பிரிக்க முடியவில்லை என்று
நான் ஒரு கடிதம் எழுதினேன். உடனே கடிதம் எழுதி உடனே இங்கே வர வேண்டும், என்னுடைய திருச்சபையில் நீ பேச வேண்டும் என்று அன்புடனும் கண்ணீரோடும் என்னை கூப்பிட்டு அழைத்தார். நான் போனேன். அவர் என்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சந்தித்து எடுத்து கூட்டு கொண்டு போனார். நாங்கள் மிகவும் அருமையானவர்கள். அவரை பற்றி சொல்லும் பொழுது தேவ மனுஷனான ஜோசப் ஸ்கிரீவன் அவரை நினைவு கூறுகிறேன். அவருக்கு எந்த தாளந்தும் இல்லை என்று சொல்வார்கள். அவருக்கு இருந்த தாளந்து பக்தி தான். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், நானும் கர்த்தரும் சேர்ந்து ஒரு பெரிய பாடக்குழுவை ஏற்படுத்தினோம் என்று. அவர் நல்லா ஆர்கன் விளையாடுவார், அருமையான மியூசிக் போடுவார். எனக்கு ரொம்ப பிரியம். அவர் என் ஜோசிஃபஸ் என நான் சொன்னாலே எனக்கு தொண்டை கட்டுகிறது. ஏனென்றால் அவரை நான் அதிகமாய் அன்பு கூர்ந்த என்னுடைய நண்பன். இந்த வாழ்க்கையிலே அவர் வந்தபோது நான் கேள்விப்பட்டபோது, அவர் பல திருச்சபைகளில் இருந்தால் நான் எங்கிருந்தாலும் என்னை அங்கே கூட்டி போய் பிரசங்கம் செய்ய சொல்லுவார். இப்போ அதை விட நல்லா பேசுகிறீங்க ஐஜி, நீங்கள் ஐஜி என்று என்னை கூப்பிட சொல்வார். அவருக்கு ரொம்ப இஷ்டமான அந்த டோன், நான் பேசினவைகள் என்னை விரும்புவார். இங்கிலீஷ்னாலும் தமிழ்னாலும் என் பேச்சை அவர் மதிப்பார், விரும்புவார். இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசணும் ஐஜி, ஒரு சின்ன குழுவில் நான் கேட்டுக்கிட்டேன் என்று சொல்வார். 5 நிமிஷம் இல்லை, 4.75 நிமிஷத்தில் நிறுத்தினேன். அவர் சொன்னார், எங்கள் ஐஜினா எங்கள் ஐஜி தான் என்று சொல்லுவார். அப்படி பெருமைப்படக்கூடிய அந்த தெய்வ மனுஷன், நானும் கர்த்தரும் சேர்ந்து we will make a great band, ஒரு பெரிய பாடல் குழுவை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று. நல்ல மியூசிஷியன், கர்த்தரையும் சேர்த்து கொண்டு வாழ்கிறவர் அவர். இப்படித்தான் இந்த ஸ்கிரீவனும் தன்னுடைய பணக்கார வாழ்க்கையை விட்டு சுகவீனம், வறுமை, மனவியாகுலம் இவைகள் நிரம்பிந்த வாழ்க்கையிலே 1886ஆம் ஆண்டு தமது 66 வயதில் ரைஸ்லேக் என்னும் ஊரில் ஒரு சின்ன ஆற்றில் தவறி விழுந்து மூழ்கி காலமானார். ஆயினும் அவர் எழுதிய இந்த ஒரே பாடல் அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு துன்பத்தின் மிகுந்த ஆறுதலை அளித்து வருகிறது. வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இயேசுவிலே தான் நமக்கு நட்பு உண்டு, நண்பன் உண்டு என்று கூறினார். பிரியமான மகளே, நான் என்னுடைய வாழ்க்கையில் சில நடந்தவைகளையும் இந்த பாடல்காரர்களுடைய கோருவதன் காரணம் என்ன என்றால், நீங்கள் பாடலை பாடுவதும் போது இப்படிப்பட்ட நல்ல அர்த்தங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தீர்மானமான ஒரு புதிய வாழ்க்கையின் தீர்மானத்திற்கென்று வர உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு மகிமை தரும் மக்களாக கர்த்தர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.